வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்கே உரிமை மேலும் தான் ஒலிக்கே சித்தாங்கி ஆடை கட்டி தாயே எழுந்திடம்மா மேல்மலையின் ஊரை கோயில் கொண்டு என்ன காலை ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றோம் ஆடிங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலதாசம் தேவியம்மா கிராம பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து வருடந்தோறும் உனக்கு வெகு விமரிசையாக விழாவை நடத்துகிறார்கள். இவர்கள் நடத்தும் விழாவானவர்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தருகிறார்கள். சம்மதம் மகனே. அது மட்டுமல்லாமல் இந்த கிராம பொதுமக்களுக்கு கிராம தேவியாக இருந்து அனைவருக்குமே எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் அவருடைய கணவன்மார்கள் கட்டிய மாங்கலை நினைத்திருக்கவும் எல்லா செல்வ செழிப்போடும் இருக்க வேண்டும் என்று நீதான் தாயை அறிவுரிய வேண்டும். நீ கேட்டவாறு அப்பேற்பட்ட வரவே தந்தேன். பெற்றுக்கொள் மகனே. இட்ட பயிர்கள் ஆடு மாடு கோழி அனைத்துமே நோய் நொடி இல்லாமல் வளமாக வளர வேண்டும். குழந்தைகள் அனைவருமே நல்ல முறையில் படிக்க வேண்டும். இந்த ஊரை நீதான் ஆகட்டும் மகனே. அப்படியே ஆகட்டும். தன்யனாரோம் தாயே தன்யனாரோம். இவங்க மேல உண்மையிலே சாமி வரும். அம்மனோட அணிந்து வந்திருக்காங்க. கரத்தால விபூதி நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா கண் திருஷ்டி எல்லாமே ஆகும். நோய் இருக்கலாம். அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுத்துட்டு வச்சுக்கலாம்.